இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவனின் அருளால் உங்களுக்கு நல்ல நாளாக மாறப்போகுது. சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவனின் அம்சம் நிறைந்த பார்த்திங்கன்னா காலபைரவர், சிவனின் உருவமாக காலபைரவர் வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. இந்த நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே காலம்தான் நிர்ணயம் செய்யணும் சொல்லுவாங்க. இந்த காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வமாக சிவனின் அம்சமாக பிறந்த இந்த கால பைரவருக்கு உரிய திதி இந்த அஷ்டமி திதி. அதுவும் நம்முடைய பிரச்சனைகளை இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும்னு நினச்சிங்கன்னா தவறாமல் இந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடுவது சிறப்பான ஒரு முறையாக உங்களுக்கு அமையும். மேலும் இந்த சிவ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா இறுதியாக நடத்தக்கூடிய பூஜை இந்த கால பைரவருக்கு தான். அனைத்து சிவ ஆலயங்களிலும் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கால பைரவருக்கு இந்த அஷ்டமி திதியில் எந்த முறையில் விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகு என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேய்பிரை அஷ்டமியில் தான் பிரச்சனை அனைத்தும் நீங்கக்கூடிய பைரவ வழிபாடு ரொம்பவே சிறப்பான பலனை தரப்போகுது. ஆனால் எப்படி வழிபட வேண்டும்னு சரியான முறை பலருக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கா? அந்த சரியான முறை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த தேய்பிரை அஷ்டமி நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாள் இந்த ஆண்டு வந்திருக்கு. வைகாசி மாத தேய்பிரை அஷ்டமி இந்த நாள் பார்த்திங்கன்னா வளர்பிறை எப்படி அஷ்டமி நாளில் பைரவரை வழிபட்டா என்னென்ன பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த தேய்பிரை அஷ்டமியில் வழிபட்டாலும் உண்டுங்க. அஷ்டமினா நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது பைரவர் மட்டும்தான். அதிலும் தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷமான நாளுங்க. இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவரை எப்படி வழிபட்டிங்கன்னா அளவில்லாத நன்மை கிடைச்சி உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வழிமுறையை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த நாளில் வழிபடுவதால் உங்களுக்கு முழுமையான பலன் உண்டு. அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் செய்யணுங்க. மலைமையான சிவன் கோவிலுக்கு இந்த நாளில் சென்று பைரவருக்கு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபாட்டை செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த நாளில் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. மேலும் இந்த நாளில் பைரவரை வழிபட ஏற்ற நேரம் ராக காலம்தான். கால பைரவருக்கு இந்த நாளில் செவ்வரளி மலர்கள் சூட்டி வழிபடுங்க. இல்லைனா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலராக இருந்தால் சாத்தி வழிபடலாம். இந்த நாளில் ஆலயத்தில் பைரவருக்கு வடைமாலை சாத்தி வேண்டிக் கொண்டா நிச்சயம் வேண்டுதல் அப்படியே பிழைக்கும். விளக்கேற்றி வழிபடுங்க. அதுவும் பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் விளக்கேற்றின ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். இந்த பைரவ சன்னதியில் பஞ்ச தீபம் ஏற்றி வச்சு கால பைரவஷ்டகம் பதிகத்தை படித்தீங்கன்னா பைரவருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு உண்டாகும். கால பைரவருக்குன்னு ஏற்றக்கூடிய தீபம் பஞ்ச தீப எண்ணெய், அதாவது 5 எண்ணெய்ங்க. விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய் மற்றும் பார்த்திங்கன்னா 5 எண்ணெய்களை கொண்டு இந்த பஞ்சதீபம் ஏற்றி வைத்து இந்த நாளில் பார்த்திங்கன்னா வழிபட்டு வச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். பைரவருக்கு இந்த பஞ்சதீபம் ஏற்றி வைத்து வழிபட்டிங்கன்னா நினைத்த காரியம் நிறைவேறும். தீரவே தீராதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை கூட தீர்ந்து விடும். இந்த சிவனின் ருத்ர ரூபமாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த பைரவர். சிவன் கோயிலில் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருவார். 12 கைகளோடு நாகத்தை பூநூலாகவும் சந்திரனே தலையில் வச்சோம் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம்னு ஆயுதங்களை தாங்கியோ நிர்வாண ரூபமாய் காட்சி தரக்கூடியவர் தான் இந்த கால பைரவர். சுத்தமான புணுக்கு கிடைச்சிங்கன்னா வாங்கி கொடுத்து பைரவரின் பாதத்தில் வச்சு எடுத்து அதே ரூபாய் நோட்டில் தடவி கடன் தீர வேண்டுன்னு பிரார்த்தனை செய்தால் நிச்சய கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க. இந்த பைரவ சன்னிதானத்தில் பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம். பைரவருக்கு முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து கூட வழிபடலாம். இதே போல் நீங்கள் சின்ன சின்ன வழிபாடுகள் செய்தாலே காலத்தினால் ஏற்பட்ட துன்பங்களை நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த பைரவர் தீர்த்து வைப்பார். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம், எதிரி தொலையிலிருந்து விடுபடவோ காலபைரவர் வழிபாடு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க.
பைரவருக்குரிய போற்றி மந்திரத்தை இந்த நாளில் ராகு கால நேரத்தில் படுத்திங்கன்னா இன்னும் கூடுதல் பலன் உண்டு. மேலும் இந்த தேய்பிரை அஷ்டமி என்று வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்னா, பயத்தை நீக்கக்கூடியவராக இருப்பதால் இந்த நாளில் வழிபட்டாலே யம பயம் நீங்கிடும். அடியவங்களுடைய பாவத்தை நீக்கக்கூடியவர்னு பொருளுங்க. தேய்பிரை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீக்கிடும். ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக பைரவர் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அம்சம்னே சொல்லலாம். அஷ்ட பைரவங்களோ அவர்களுக்கான தேவதைகளோ அஷ்ட பைரவர்களோ இருக்காங்க. பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியில் பஞ்சயனி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். 5 தனித்தனி அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு, ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொன்று இழுப்பை எண்ணெய், மற்றொன்றில் விளக்கெண்ணெய், அடுத்து பசு நெய், அடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகலில் திருமுகம் வச்சு தனித்தனியாக ஏற்றி வழிபடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பிலிருந்து இன்னொரு தீபம் ஏற்றாதீங்க. தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கள் நிச்சய நல்லர்கள் உண்டு. சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீரவும் தோஷங்கள் நீங்கவும் சனி பகவானின் குருவான பைரவரை வழிபடுவது சிறப்பான ஒரு பலனை இந்த நாளை ஏற்படுத்தி தரும். பைரவருடைய திருவுருவத்தில் பார்த்திங்கன்னா 12 ராசிகளும் அடக்கமாகி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. தலையில் மட்டும் மேஷ ராசியும், வாய் பகுதியில் ரிஷபராசியும், கைகளில் மிதுனமும், மார்பில் கடகமும், வயிற்று பகுதியில் சிம்மமும், இடையில் கன்னியும், புட்டத்தில் துலமும், லிங்கத்தில் மகரமும், தொடையில் தனுசும், முழங்காலில் மகரமும், கால் கீழ்ப்பகுதியில் கும்பமும், அடித்தளத்தில் மீன ராசியும் ஜாதக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை அடியவங்களுடைய பாவத்தை நீக்கி அருள் வழங்கக்கூடிய தெய்வத்தாங்க இந்த பைரவர். பைரவர் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தில் அனைத்து நாட்களும் வழிபட சிறந்த ஒரு தெய்வம் தான். இருந்தாலும் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை வளபிறை நாட்களில் அமைந்த அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு சிறப்பான பலனை தருமா. இவரே விசேஷ பூஜைகள் எதுவும் செய்யாமல் மனதார அழைச்சாலே நிச்சயம் ஓடி வந்து பக்தர்களுக்கு உதவக்கூடிய தெய்வம் தாங்க இந்த பைரவர். மேலும் இந்த பைரவரை பார்த்தீங்கன்னா எந்த முறையில் வழிபட்டால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் விலகுன்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷம் இருந்தால் அந்த தோஷம் நீங்கள் வேண்டும்னு நினைச்சிங்கன்னா பைரவருக்கு செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் சகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை செய்து வாங்க. நவகிரக தோஷங்கள் விலகும். அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்க வேண்டுனா தேய்பிரை அஷ்டமியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோந்திரமும் சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்ப நிலை மாறும். அடுத்ததாக இழந்த செல்வத்தை திரும்ப பெற வேணும்னு நினைச்சிங்கன்னா 11 அஷ்டமிகளில் பைரவத்திற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. பைரவ தீபம் மிளகை சிறு மூட்டையாக கட்டிட்டு நெய்யினா நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றக்கூடிய தீபங்க தொடர்ந்து 11 வாரங்கள் செய்து வந்தால் இழந்த அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்கும். 3ஆவதாக சனி தோஷம் நீங்கள் பைரவருக்கு நீங்கள் 9 சனிக்கிழமை நாளில் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து 4 பைரவ தீபம் ஏற்றி வழிபட சனி தோஷ பாதிப்புகள் நீங்கிடும். 5ஆவதாக பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராக காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாட்சி அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா திருமண தடை நீங்கிடும். அடுத்ததாக வீட்டில் செல்வ செழிக்க தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு சொர்ண கஷ்ண புஷ்பம் இல்லைன்னா 108 காசுகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டாலே அந்த அர்ச்சனை செய்த காசை உங்கள் பணப்பெட்டியில் வச்சாலே வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி பஞ்ச விளக்கு ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகிடுங்க. மேலும் இங்கு பார்த்திங்கன்னா இந்த நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பை எண்ணெய்னு 5 எண்ணெய் தான் பஞ்சதீப எண்ணெய்னு சொல்லுவோம். ஒவ்வொரு விளக்கிலும் இந்த ஒவ்வொரு எண்ணெயும் ஊற்றி பஞ்சத்திரியிட்டு தீபம் ஏற்றி வச்சு பைரவருக்குன்னு உரிய மந்திரத்தை 27 முறை உச்சரித்திங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். மேலும் இந்த நாளில் பைரவாஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் ஒரு நல்ல அதிர்வலையை உங்களுக்கு விதைக்குங்க.
இந்த மட்டும் இல்லை, நேர்மறை எண்ணத்தை உங்களுக்குள்ள அதிகம் ஏற்பட செய்யும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை நீக்கும். எல்லா வகையிலும் நலன்களையும் பெற்று சுபிட்சத்தை உண்டாக்கிடுங்க இந்த பைரவ வழிபாடு. இந்த பைரவரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் வறுமை, பகைவர்களுடைய தொல்லை, வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தனலாபம் உண்டாகும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். பைரவருக்கு மிளகு கலந்த அன்னத்தையும் வடை நைவேத்தியமாக படைத்து வழிபடுங்க. அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல பைரவருக்கு இந்த வடைமாலை சாற்றி வழிபட்டிங்கன்னா கூடுதல் பலன் உண்டு. நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நிறைவேற்றி தருவார். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. இந்த வீடியோ பதிவில் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய முறையினே தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.